அனைவருக்கும் வணக்கம். ஊர் பெயரும் ஆலய சிறப்பும் என்ற தொடரில் உங்கள் பார்வையில் இன்று திருமானூர். புத்தகங்களை நேசியுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள். காவிரி பாயும் சோழ வளநாட்டில் கொள்ளிடம் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய ஊர் திருமானூர். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 6 ஊராட்சி ஒன்றியங்களில் திருமானூரும் ஒன்றாகும். திருமானூர் ஊர் பெயர் காரணம். சோழர் காலத்தில், குறிப்பாக 3ஆம் குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்தில் இவ்வூர் திரைமூர் ஆன தியாக வினோதன் ஆற்றோர் என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளது. திரை என்றால் அலை என்று பொருள்படும். கொள்ளிடம் ஆற்றின் அலை ஓயாது வீசிக்கொண்டிருக்கும் கரையோரத்தில் அமைந்த அழகிய ஊர் என்பதே இதன் பொருளாகும். இவ்வூருக்கு திருமாநல்லூர் என்ற மற்றொரு பெயரும் இருந்துள்ளதை திருமானூர் கைலாசநாத சுவாமி திருக்கோயில் முன் மண்டப தெற்கு சுவரில் உள்ள 15-16ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு மூலமாகவும், அரியலூர் பாளையக்காரர் குமார ஒப்பிலாத மணவராயர் ஆட்சி காலத்திய செப்பேட்டின் மூலமாகவும் அறிந்து கொள்ள முடிகிறது. திருமாநல்லூர் என்பதற்கு மா என்றால் வயல் என்று பொருள்படும். இயற்கை எழில் கொஞ்சும் வயல் சூழ்ந்த பகுதியில் இறைவன் வீற்றிருக்கும் ஊர் என்பதால் திரு என்ற சிறப்பு பெயருடன் இவ்வூர் திருமாநல்லூர் என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளதை அறிய முடிகிறது. ஸ்ரீ கைலாசநாத சுவாமி திருக்கோயில். வரலாற்று புகழ்பெற்ற இவ்வூரில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் உடனாகிய ஸ்ரீ கைலாசநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலில் முன் மண்டப தெற்கு சுவரில் எழுதப்பட்டுள்ள 15-16ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு மூலமாகவும், அரியலூர் பாளையக்காரர் குமார ஒப்பிலாத மணவராயர் செப்பேட்டின் மூலமாகவும், திருமானூர் முண்டனார் கோவில் நிலைக்கற்கள் 1ஆம் குலோத்துங்கன் 40ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு மூலமாகவும் இத்திருக்கோவில் இறைவன் பெயர் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி மற்றும் ஸ்ரீ கைலாசமுடைய மகாதேவர் என்றும், இறைவி பெயர் ஸ்ரீ காமாட்சி அம்மன் என்பதை அறிய முடிகிறது. நாகதோஷத்தை நிவர்த்தி செய்யும் திருமானூர் தட்சிணாமூர்த்தி. இத்திருக்கோயிலில் தென்புற தேவகோட்டத்தில் இடம்பெற்றுள்ள தட்சிணாமூர்த்தியின் திருக்கோலத்தை நீங்கள் வேறு எந்த கோயிலிலும் காண முடியாது. பொதுவாக தட்சிணாமூர்த்தியின் காலடியில் இருக்கும் முயலகன் கையில் கத்தி மற்றும் கேடயம்தான் இருக்கும். ஆனால் இங்குள்ள சிற்பத்தில் முயலகன் கையில் பாம்பு உள்ளது. எனவே இங்குள்ள தட்சிணாமூர்த்தி நாகதோஷத்தை நிவர்த்தி செய்யும் மூர்த்தியாக விளங்குகிறார். இத்தலத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வியாழன்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வழிபட்டால் நாகதோஷம் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். பக்த கோடிகள் அனைவரும் வருக, தட்சிணாமூர்த்தியின் அருளை பெறுக. நன்றி, வணக்கம்.